அனைவருக்கும் வணக்கம். சமூக வலைதளத்தை பார்த்தாலே லீக்டு ஆடியோ, லீக்டு வீடியோ, லீக்டு ஃபோட்டோ அப்படின்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 ஐடி இருக்கும். 1000 ட்விட்டர் ஐடியில் இந்த இந்த மாதிரியான லீக்டு ஆடியோக்கள் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு. அதே போல் ஒரு குறிப்பிட்ட யூடியூப் சேனலில் மட்டும் என் சம்மந்தப்பட்டு, நாம் தமிழ் கட்சி சம்மந்தப்பட்டு, அண்ணன் சீமான் சம்மந்தப்பட்டு ஒரு வாரத்தில் 25 வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அப்போ இது எல்லாமே பார்த்தா முழுக்க முழுக்க திமுகவுடைய பின்னணி, ஆளும் கட்சியுடைய பின்னணி நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியுது. இது எல்லாத்துடைய இன்டென்ஷன், நோக்கம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது நோக்கம் என்ன அப்படின்னா, ஒரு மொத்த அந்த ஆடியோ, அந்த ஃபோட்டோ, அந்த வீடியோ, இதில் எல்லாரும் அவங்க பேசுகிற செய்தி கட்சியை உடைக்கும் சாட்டை, கட்சியை கைப்பற்றும் சாட்டை, நாம் தமிழர் கட்சிக்குள் குழப்பம் என்று டார்கெட் பண்ணி ஒரு பெரிய வேலை திட்டம் போயிட்டு இருக்கு. கட்சியை கைப்பற்றும் சாட்டை, கட்சியை உடைக்கும் சாட்டை. நாம் தமிழர் கட்சியை கைப்பற்றுறதுக்கு அது என்ன கொத்து சாவியா, இல்லை கட்சியை வந்து உடைச்சிட்டு போகிறதுக்கு அது என்ன லாக்கரா? நாம் தமிழர் கட்சிங்கிறது அண்ணன் சீமானுடைய மூளை, அண்ணன் சீமானுடைய சிந்தனை, அண்ணன் சீமானுடைய இலக்கு, அண்ணன் சீமானுடைய நோக்கம் தான் கட்சி. இதை யாரும் வந்து கைப்பற்ற முடியாது. கிட்டத்தட்ட 2010 ஆரம்பித்த நாம் தமிழர் கட்சி ஒரு 5 ஆண்டு காலம் வந்து முழுக்க முழுக்க மக்கள் பணி, ஸ்டெர்லைட் போராட்டம், மீத்தேன் போராட்டம், அந்த காலகட்ட கூடங்குளம் அணுவலிக்கான போராட்டம், காவிரி பிரச்சனை, முல்லை பெரியார் பிரச்சனை, பாலாற்று சிக்கல், ஆத்துமணல் கொள்ளை, ஈழத்தமிழர் படுகொலை, ஈழத்தமிழருக்கான நீதிக்கட்டு போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், பேருந்து 5 வருஷம் மக்கள் போராட்ட களத்தில் நாம் தான் கொஞ்சம் நின்றுச்சு. 2016 தேர்தல் அரசியலுக்கு வந்த ஒரு கட்சி 8 வருஷத்தில் 8.2 விழுக்காடு வாக்களை பெற்று இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்கிறது. இதை பொறுத்து கொள்ள முடியல, இதை சகித்து கொள்ள முடியல, இதை ஏற்றுக்கொள்ள முடியல. ஒரு எந்த விதமான பின்னணியும் இல்லாமல், பணபலம் இல்லை, பெரிய படைபலம் இல்லை, தேர்தல் நிற்பதற்கு வேட்பாளர் இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்ட நிலையில் தொடர்ச்சியாக தனித்து எல்லா தொகுதிகளிலும் நாம் தமிழ் கட்சி போட்டி போடுது. புறக்கணிக்கப்பட்ட தமிழ் சமூகங்களை முன்னிலைப்படுத்துகிறது. எளிய மனிதர்களை, தானி ஓட்டுநரை, மீனவர்களை, சாதாரண கூலி வேலைக்கு போகிறவங்களை கூட நாம் தமிழ் கட்சியில் போட்டி போட முடியும், வேட்பாளராக நிற்க முடியும் அப்படிங்கிற நிலையை அண்ணன் சீமானவர்கள் உருவாக்கிட்டார். இந்தியாவிலே ஒரு அரசியல் கட்சி திருநங்கைகளுக்கு தேர்தலில் அங்கீகாரம் கொடுத்த ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சி. தமிழ்நாட்டு அரசியலில் புறக்கணிக்கப்பட்ட பண்டாரம் சமூகத்தை, புறக்கணிக்கப்பட்ட குயவர் சமூகத்தை தேர்தலை நிப்பாட்டி அழகு பார்த்த ஒரே ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி. அதே போல ஆணுக்கு நிகர் பெண் என்று எல்லாரும் பேசுறாங்க, எல்லா கட்சியும் பேசுது. திமுகவுடைய கோட்பாடும் அதுதான், கொள்கையும் அதுதான், பேச்சில். ஆனால் செயல்ல சரிபாதி ஆணுக்கு நிகராக பெண்ணை நிப்பாட்டியது நாம் தமிழர் கட்சி. இதை எல்லாத்தையும் தாங்க முடியல. இந்த தேர்தலில் மோடியா ராகுலா அப்படிங்கிற போட்டி, 40 நமதே, நானும் நாடும் நமதே அப்படிங்கிற முழக்கத்தை முன் வச்சு திமுக வேலை செஞ்சது. பல ஆயிரம் கோடிகளை கொட்டியது நாடாளுமன்ற தேர்தலில், பல ஆயிரம் கோடி. ஐடி விங்குக்கு பல 100 கோடி, விளம்பரத்துக்கு பல 100 கோடி, எஃப்எம்க்கு, தொலைக்காட்சிக்கு, பத்திரிகைக்கு, தனியாக யூடியூப் சேனல்ஸுக்கு, ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சருக்கு, பல நடிகர்களுக்கு எல்லாத்துக்கும் கொட்டி கொடுத்து ஒரு விளம்பரத்தை பண்ணிச்சு. ஆனால் எந்த விளம்பரம் செய்யாமல் கடைசி நேரத்தில் சின்னம் பறிபோய் வேறு சின்னத்தை வாங்கிக்கிட்டு 18 நாள் தேர்தல் பரப்புரை செய்து 36 லட்சம் வாக்களை பெற்று, அதுவும் கிட்டத்தட்ட 12 தொகுதிகளில் லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்களை பெற்று, சில தொகுதிகளில் வந்து நெருக்கி 3வது இடம் 2வது இடத்தை நெருக்கி பிடிச்சதில் பல பேரால் சகித்து கொள்ள முடியலை, பரவலாக ஏற்றுக்கொள்ள முடியல. அப்போ என்ன செய்யணும்? நாம் தமிழர் கட்சி மீது அவதூறு பரப்பணும். நாம் தமிழர் கட்சியை நேரடியாக தத்துவ ரீதியாக, கொள்கை ரீதியாக வீழ்த்த முடியாமல் அவதூறை பரப்பி நாம் தமிழர் கட்சியை வீழ்த்திடலான்னு சொல்லி அவங்களுக்கு என்னுடைய கைதின் போது கிடைத்த என்னுடைய அலைபேசியில் ஒரு ஆடியோக்களை எடுத்து வச்சுக்கிட்டு அதை வெட்டி ஒட்டி அதில் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதில் தனிப்பட்ட முறையில் பேசிய ஒரு உரையாடல்களை, அதாவது வாட்ஸ்அப் கான்வர்சேஷன். இல்லை பல பேர் கேட்குறது, எதுக்கு நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சிங்க, எப்படி சாட்டி தொழில் ரெக்கார்ட் பண்ணி வச்சாரு? என் ஃபோனில் ரெக்கார்டிங் ஆப்ஷனே கிடையாது. இது எல்லாமே வாட்ஸ்அப்பில். சீமான் வந்து இப்போ ஒரு வேட்பாளர் குறித்து நான் பேசுகிறேன், இந்த மாதிரி திருச்சியில் வந்து ஒரு வேட்பாளர்னே, அவங்க வந்து கொஞ்சம் பொருளாதார பின்னணி கொண்டவங்க, தனியாக வந்து ஒரு கடை வச்சு நடத்துகிறாங்கண்ணே, இவங்க வந்து இந்த சமூகண்ணே, எல்லா சமூகத்துக்குமான பிரதிநிதித்துவத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில். ஏன்னா நம்ம வந்து கட்சிகளுக்கு எல்லாருக்கும் வேட்பாளர் வாங்க அப்படி போட்டு முடியாது. ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒரு பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படுது, ரெப்ரசன்டேஷன் இருக்குது. அந்த அடிப்படையில் ஒரு செய்தி அனுப்புகிறோம். அது அண்ணன் சீமானுக்கு அனுப்பப்பட்ட செய்தி. அது என்னுடைய வாட்ஸ்அப்பில் கான்வர்சேஷனாக இருக்குது, வாட்ஸ்அப் குறுஞ்செய்தி, வாட்ஸ்அப் மெசேஜ். அதை அப்படி வெட்டி ஒட்டி ஃபோன் உரையாடல் போல் மாற்றி ரெக்கார்டிங் போட்டார். ரெக்கார்டிங் போட்டு வச்சு சாட்டை தொழில்நுட்பம் வெளியிட்டார். அப்படி நான் என் உரையாடலை நான் ஏன் எப்படி வெளியிடுவேன்?
என்னுடைய ஃபோனு காவல்துறையிட்ட போகுது, காவல்துறை கஸ்டடியில் இருக்கக்கூடிய ஃபோன்ல இருந்து ஒரு தேர்ட் பர்சனுக்கு மெசேஜ் வருது, அவன் ரிலீஸ் பண்ணுறான்னா கண்டிக்க வேண்டியது யாரை கண்டிக்கணும்? மெசேஜை ரிலீஸ் பண்ணவனையும் மெசேஜை வெளியிட்டவனையும் கண்டிக்காம நீ எதுக்கு ஃபோனில் வச்சிருந்த அப்படின்னு கேட்பறது எப்படிப்பட்ட அயோக்கியத்தனம் அது? அது எவ்வளோ பெரிய வன்மம் அது? ஒரு 16 வயசு பொண்ணு ஒரு சாலையில் போய்கிட்டு இருக்கு, அந்த பொண்ணை ஒரு காமுகன் வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்திடுறான். நீங்கள் யாரை குற்றம் சொல்வீங்க? அந்த பாலியல் ரீதியாக துன்புறுத்தி அந்த காமுகனை கேள்வி கேட்கணுமா? அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணுமா? அவனை நம்ம குறை சொல்லணுமா? நீ ஏமா அந்த வழியாக போன அப்படின்னு அந்த பொண்ணை பார்த்து கேட்பீங்களா? நீ அறகுறையாக ட்ரெஸ் போட்டு போயிருப்ப, நீ வந்து ஒழுங்காக போயிருக்க மாட்ட, அதனால் உன்னைய வந்து அவன் அப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லுவீங்களா? என் ஃபோனில் அண்ணன் சீமான் பேசுவாங்க, என் மனைவி பேசுவாங்க, எங்கள் அப்பா அம்மா பேசுவாங்க, என் தம்பிகள் பேசுவாங்க. இதெல்லாம் வந்து அழிச்சா கூட திருப்பி ரெக்கவரி சாஃப்ட்வேர் போட்டு எடுக்க முடியும். அலைபேசியை வழக்கு விசாரணை வாங்கி வச்சுக்கிட்டு அந்த வழக்கு விசாரணைக்கு சம்மந்தம் இல்லாமல் ஆடியோக்கள் எடுத்து வெளியிடுறவனை கண்டிக்காம, அதை கொடுக்குறவங்களை கண்டிக்காம, நீ எதுக்கு ஃபோனில் வச்சிருக்குன்னு கேட்பதுக்கு என்ன தெரியுமில்ல? கூட உட்காந்து குறுக்கு சால் ஓட்டுறது. அதாவது இது நேரத்தை பயன்படுத்தி வீழ்த்திடலாம். இதை வந்து பார்த்தீங்களா, அவருடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்களா? நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் ஒரே நோக்கம் தான், இந்த மண், இந்த மொழி, இந்த இனம், இந்த மக்கள் காக்கப்படணும் அப்படிங்கிறது மட்டும்தான். வேற எந்த நோக்கமும் கிடையாது. இதை பயன்படுத்தி நாம் தமிழர் கட்சியை வீழ்த்திடலாம், நாம் தமிழர் கட்சியை கைப்பற்றுறதுக்கு சாட்டை முயற்சி பண்ணாரு, நாம் தமிழர் கட்சியை கைப்பற்றுறதுக்கு அவர் முயற்சி பண்ணாரு, நாம் தமிழர் கட்சியை கைப்பற்றி இவர் முயற்சி பண்ணாரு. எவரும் முயற்சி பண்ண முடியாது. முயற்சி பண்ணாலும் அது நடக்காது. நாம் தமிழர் கட்சி என்பது சிந்தனை, அது ஒரு செயல் வடிவம், அது ஒரு இலக்கு. அது 100 வருஷமா பேசியிருக்காங்க தமிழ் தேசியம். அண்ணல் தங்க பேசியிருக்காரு, கியாபி விஸ்வநாதன் பேசியிருக்காரு, மாப்போசி பேசியிருக்காரு, சிவந்தி சீபா ஆயத்னார் பேசியிருக்காரு, ஐயா மணியரசன் பேசிக்கிட்டு இருக்காங்க, தமிழரசன் செயல்படுத்தினாரு, எத்தனையோ பேர் செயல்படுத்தினாங்க, பேசுனாங்க, எழுதுனாங்க. ஆனால் அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் செலுத்தி வெகுசனப்படுத்தி அதை வாக்கரசியலாக மாற்றி அதில் 36 லட்சம் பேரை வாக்களிக்க வச்சது வந்து அண்ணன் சீமான் தான். தடை செய்யப்பட்ட இயக்கத்தினுடைய தலைவரையே தலைவராக ஏற்றுக்கொண்டு அந்த கொடியை இங்கே வேற ஒரு வடிவமாக மாற்றி, இதன் பாட்டன் ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் ஏந்திய கொடி என்று அந்த கொடியை தூக்கி பிடிச்சி முழுக்க வழக்கு, 128 வழக்கு, 3 முறை தேசிய பாதுகாப்பு சட்டம், பாஸ்போர்ட் முடக்கம், எதை பற்றியும் கவலைப்படாமல் பொருளாதார நெருக்கடிகள், திரைப்பட வாய்ப்புகள் அத்தனையும் இழந்து அவ்வளவு சிக்கல்லையும் வாழக்கூட வழி இல்லாத நிலையிலையும் அண்ணன் சீமான் அவர்கள் 14 ஆண்டுகளமாக தொடர்ந்து போயிட்டு இருக்கார். அண்ணன் சீமான் சொல்லுவாங்க, ஒரு எல்லாரும் தொடங்கலாம், தொடரணும். ஒரு சீனாவில் ஒரு மூங்கில் மரம் 9 வருஷமாச்சு வளரவே இல்லை, குறுந்து விட்டு அப்படியே நிற்குது. ஏன்னா 9 வருஷமாச்சு வளரவே இல்லையே அப்படின்னு சொல்லி அவர் தண்ணி ஊற்றிட்டே இருந்துக்காரு. ஆனால் 9 வருஷம் கழிச்சு திடீர்னு அந்த மரம் என்ன பண்ணிருக்கு, 6 மாசத்துல விண்ணை தொடும் உயரத்துக்கு 20-30 அடிக்கு வளர்ந்து போகுது. அப்போ 9 வருஷமா என்ன பண்ணிக்கிட்டு இருந்துச்சு அந்த மரம் அப்படின்னா, கீழே பெரிய ஒரு கட்டமைப்பை போட்டுக்கிட்டு இருந்திருக்குது. 9 ஆண்டுகள் கடந்த 6 மாசத்துல வளர்வதற்கான அத்துணை வேர்களையும் கீழே வேறு பரப்பி அது அப்படி நின்றுருக்கு. அதனால தான் அது 6 மாசத்துல விண்ணை தொடும் அளவுக்கு வளர்ந்துச்சு. அப்படி நாம் தமிழர் கட்சி இந்த 5 ஆண்டு கால 2010 2016 வரைக்குமான மக்கள் போராட்டத்திலும் சரி, 2016 24 வரைக்குமான இந்த தேர்தல் பயணத்திலும் இந்த 14 ஆண்டு காலமாக நாம் தமிழர் கட்சி ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பை தமிழ்நாட்டில் உருவாக்கி இருக்குது. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியுடைய கிளை இல்லை, நாம் தமிழர் கட்சியுடைய கொடி இல்லை, நாம் தமிழர் கட்சிக்காரங்க இல்லாத ஊர் இல்லை அப்படிங்கிற நிலையை உருவாக்குற அளவுக்கு நாம் தமிழர் கட்சி வளர்ந்திருக்கிறது. இதை 50 ஆண்டு காலமாக இந்த மண்ணில் இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளால் பொறுத்து கொள்ள முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல, சகித்து கொள்ள முடியல. நாம எவ்வளவோ கொட்டி கொடுக்குறோம். 200 ரூபா கொடுத்து வேலை செய்யணும்னா 2 லட்சம் ரூபாய்க்கு வேலை செய்கிற அளவுக்கான நம்மக்கிட்ட ஆட்கள் இருக்காங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் காசுக்கு கூலிக்கு மாரடிக்கிற கூட்டத்தான் உருவாக்கியிருக்கிறோம். ஆனால் காசுக்கு வாங்காத கொள்கை கூட்டத்தை சீமான் உருவாக்கிட்டார, புலவரி படை தளபதியில் உருவாக்கிட்டாரு. அப்படி அதை எப்படி உடைக்கிறது? அப்போ காளியம்மாளை பற்றி பேசிட்டாரு, சிவசங்கரனை பற்றி பேசிட்டாரு, துரைமுருகனை பற்றி பேசிட்டாரு, இடுமானம் கார்த்திகை பற்றி பேசிட்டாரு, பாக்கியராசனை பற்றி பேசிட்டாரு. அப்படின்னு யாரை குறி வைக்கிறாங்க? சமூக வலைதளங்களில் சோசியல் மீடியாவில் யார் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறாங்களோ அவங்களை குறி வைக்கிறாங்க. அவங்களை குறி வச்சு அவங்களை சம்பந்தப்பட்ட ஆடியோக்கள் வெட்டி ஒட்டி ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வெளியிடப்படுது. காளியம்மாள், அண்ணன் காளியம்மாளை பற்றி அண்ணன் சீமான் அவர்கள் என்னுடைய குலதெய்வம்னு சொன்னார். காளியம்மாள் என்ற ஒரு பெண் வந்து இன்னைக்கு எங்கள் கட்சியினுடைய படை தளபதியாக மாறியிருக்காரு. என்னை பற்றி கூட பயம் கிடையாது, காளியம்மாளை பார்த்தா பயம் சொல்லி அக்கா காளியம்மாளுடைய தங்கை திருமணத்தை அண்ணன் சீமான் சொன்னார். அதையும் கொஞ்சம் வெட்டி ஒட்டி பரப்புங்களேன். காளியம்மாளை வந்து இப்படி சொல்லிட்டார் சீமான் அப்படின்னு சொல்லி இவங்க என்னமோ காளியம்மாளை கலக்கும்போல பெரிய என்ன சொல்கிறது பாசமும் பற்றும்
அவங்களுக்கு மேலே வந்து இவங்களுக்கு வந்து அக்கறை இருக்க மாதிரி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. காளியம்மாளை கலை தனிமைப்படுத்தணும், காளியம்மாளை கலை வந்து நாம் தமிழ் கட்சியிலேருந்து வெளியே வர வைக்கணும், அது இவங்களுடைய நோக்கம். சிவசங்கரன் நாம் தமிழ் கட்சியிலேருந்து வெளியே வர வைக்கணும், துரைமுருகன் நாம் தமிழ் கட்சியிலேருந்து வெளியே வர வைக்கணும், இருமான கார்த்திகே நாம் தமிழ் கட்சியிலேருந்து வெளியே வர வைக்கணும். அப்போ முக்கியமாக இருக்கக்கூடிய ஆட்களை புறத்தையும் காலி பண்ணிட்டா நாம் தமிழ் கட்சியை காலி பண்ணிடலான்னு இவங்களுக்கு நினப்பு. 200 ரூபாய்க்கு வேலை பாருங்கடா, ஏன்னா 2 லட்ச ரூபாய்க்கு வேலை பார்க்குறீங்க. பல்லு தேய்ப்பாங்களா, குளிப்பாங்களா, பிள்ளை குட்டியில வந்து ட்ரெஸ்ஸை போட்டு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வைப்பாங்களான்னு கூட தெரியல. கடந்த 14ஆம் தேதியிலேருந்து காலையில் 6 மணில ஆரம்பிச்சு இரவு 12 மணி வரைக்கும் ஆடியோவா போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. குளிச்சுட்டு பேசுங்கடா, அப்படியே பல்லுகளை தேய்ச்சிட்டாவது பேசுங்கடா. நாடுதுடா, ரொம்ப ரொம்ப நாடுதுடா, கேவலமா இருக்குடா. இதுவா அரசியல்? மத்திய அரசு தமிழ்நாடை புறக்கணிச்சிச்சு, தமிழ்நாடுங்கிற வார்த்தை கூட பட்ஜெட்ல இல்ல, அது குறித்து ஒரு பெரிய விவாதத்தை எடுத்துட்டு போனா அது ஒரு ஆரோக்கியமான அரசியல். தமிழ்நாட்டில் வந்து ராமராஜ்யம் நடக்கிறது அப்படின்னு ஒரு அமைச்சர் பேசுறாரு. உண்மையில ராமராஜ்யம் தானா, அது திராவிட மாடலா, ஏன் அவர் இப்படி பேசினாரு, அப்படி பேசியிருக்க கூடாது, பேசினது சரிதானா, ராமராஜ்யம்னா என்ன, திராவிட மாடல்னா என்ன, திராவிட மாடலுக்கும் ராமராஜ்யத்துக்கும் தொடர்பு இருக்கா இல்லையா, இது குறித்து ஒரு ஆரோக்கியமான விவாதத்தை எடுத்துட்டு போனா அது ஒரு ஆரோக்கியமான அரசியல்னு சொல்லலாம். இன்னைக்கு வந்து காவிரியில் வந்து சிக்கல் இருக்கிறது, அந்த காவிரி சிக்கல் குறித்து பேசலாம். மின்கட்டண உயர்வு இருக்கிறது, மின்கட்டண உயர்வுக்கு உண்மையான காரணம் வந்து தமிழ்நாடு அரசு தானா, இல்லை மத்திய அரசா, இல்லை மின்கட்டணத்தை ஏன் ஏற்றணும், அதை ஜஸ்டிஃபை பண்ணியாவது பேசலாம், அதுக்கு கூட ஒரு லாஜிக்கோட பேசலாம், அது ஒரு ஆரோக்கியமான அரசியல் கூட எடுத்துகிட்டு போயிடலாம். ஆனால் ஒன்றுத்துக்கும் உதவாத உப்புச்சப்பு இல்லாத இதை வச்சு ஒரு வியூஸ் தேற்றணும், இதை வச்சு வீடியோ போட்டு வியூஸ் தேற்றணும், ஒரு லாபி பண்ணணும், அது யாரையா 4 காசு வாங்கணும், அதை வச்சு பிழைக்கணும். அப்படி பிழைக்கணும், பிழைச்சிட்டு போங்க, எங்களை வச்சு தான் உங்களுக்கு பிழைக்கணும், 20-30 வீடியோ போட்டு பிழைக்கணும், அதை வச்சு தான் உங்கள் குடும்பம் பிள்ளைலாம் வாழும்னா வாழ்ந்துட்டு போங்க, அதனால் எங்களுக்கு தப்பு சொல்லலை. ஆனால் சமூக வலைதளங்களில் நீ தப்பிச்சிடலாம், நாம் தமிழர் கட்சியில் நீ தப்பிச்சிடலாம். நீதிமன்றம்னு ஒன்று இருக்குது இந்தியாவில். இன்னைக்கு இந்த அரசியல் உங்கள் பக்கம் நிற்கலாம், காவல்துறை உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கலாம், ஒட்டுமொத்தமான சைபர் கிரைம் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கலாம், தமிழ்நாடு அரசு உங்களுக்கு வேலை செய்யலாம். ஆனால் நீதிமன்றமும் தமிழ்நாடு அரசுக்கும் திமுகவுக்கும் வேலை செய்யணும்னு சொல்ல முடியாதுல்ல. நீதிமன்றத்தில் நேர்மையான நீதிபதிகள் இருக்காங்கல்ல, அவங்க இதை வந்து கவனித்து தான் இருக்காங்க, இதை பார்த்துட்டு இருக்காங்கல்ல. தமிழ்நாட்டுடைய உண்மையான பத்திரிகையாளர்கள், நெறியாளர்கள், நேர்மையானவர்கள், நல்லவர்கள் இது எல்லாத்தையும் பார்க்குறான். என்னடா கேவலமாக இருக்குது, ஒருத்தர் செல்ஃபோன் எடுத்து வச்சுட்டு அந்த செல்ஃபோன்ல இருந்து ஆடியோவை வெட்டி ஒட்டி பரப்புற, அதை வந்து அதன் மூலமாக ஒரு கட்சியை வீழ்த்தலாம் நினைக்கிறேங்கிறது எவ்வளோ கேவலமாக இருக்குது. இல்லை கட்சியை கைப்பற்ற போகிறாரு சாட்டை துறைமுருகன். இப்படி தான் என்ஐஏ ரைடு வந்துச்சு. என்ஐஏ ரைடுக்கும் கட்சிக்கும் சம்மந்தமே இல்லை. என்ஐஏ ரைடு தனியாக வருது, யார்ட்டையோ ஒருத்தங்கிட்ட பேசுனீங்களான்னு செக் பண்ணுறதுக்காக வர்றாங்க. அதில் உடனே தமிழ்நாட்டோட முக்கியமான பத்திரிகைகள், அதாவது விரும்பி நம்ம படிக்கக்கூடிய பத்திரிகைகள் இருக்குல்ல, தினகரன்லாம் வந்து நம்ம ரெகுலராக படிக்கிறோம், தினமலர் வாங்கி படிக்கிறோம், தந்தி வாங்கி படிக்கிறோம், 3 பத்திரிகையுமே ரெகுலராக வாங்கி படிப்பேன் நான். அந்த தினகரன் தினமலரில் கூட கட்சியை கைப்பற்றும் சாட்டின்னு ஒரே மாதிரி டைட்டில் வச்சு, வெளிநாடுகளிலிருந்து கோடி கோடியாக பணம் அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில் வச்சு ஒரு பக்கத்துக்கு ஆர்டிகல் போட்டாங்க. என்ஐஏ ரைடுக்கும் நாம் தமிழ் கட்சி, என்ஐஏ ரைடில் வந்து ஃபோன் எடுத்து பார்த்ததில் ஃபோனுக்குள்ளே கட்சியை உடைக்கிற விஷயம் இருந்துச்சா. ஃபோனுக்குள்ளே எப்படியா கட்சியை உடைக்கிற விஷயம் இருக்கும், கட்சி எப்படி முதல்ல உடைக்க முடியுதுன்னு கோயில் உண்டியல் கிடையாது. கட்சியை உடைக்கிறது ஒரு பெரும் கனவு, ஒரு இலக்கு, ஒரு விசன், அது அண்ணன் சீமானுடைய மண்டைக்குள்ள இருக்கு, அவருடைய செயல்பாட்டில் இருக்கு, அவர் சிந்தனையில் இருக்கு. அதை எந்த வீழ்த்த முடியாது. எத்தனை அமைப்புகள் நாம் தமிழ் கட்சியிலிருந்து வெளியே வந்துச்சு, அந்த நாம் தமிழர், இந்த நாம் தமிழர், மறுமலர்ச்சி நாம் தமிழர், அப்படி தமிழர், இப்படி தமிழர்னு ஒரு 5-6 பேர் கட்சி தொடங்கினாங்க. இன்னும் கூட தொடங்கலாம், புதிய அமைப்புகள் தொடங்கலாம், தொடர முடியாது. தொடங்க மட்டும்தான் முடியும். ஏன்னா அவருக்கு இருக்கிற சகிப்புத்தன்மை இங்கே யாருக்கும் கிடையாது, எனக்கு கூட கிடையாது. அவருக்கு இருக்கிற பொறுமை எனக்கு கூட கிடையாது. எல்லாத்தையும் அசால்ட்டாக கையாளுவார். இப்போ கூட சொன்னேன், என்ன இந்த மாதிரி ஆடியோலாம் போட்டுட்டு இருக்காங்க, நான் வேலையை பாடுறா, இதெல்லாம் ஒரு விஷயமா? அவங்க வேலை வெட்டி இல்லாமல் போடுறாங்க, வேலை வெட்டி இல்லாமல் உட்காந்து 4 பேர் பார்த்துட்டு இருக்காங்க, வேலை வெட்டி இல்லாமல் உட்காந்து வெட்டி ஒட்டி அதை எடிட் பண்ணி பரப்பிட்டு இருக்காங்க. அது ஒரு வேலைன்னு கொண்டு எனக்கு அனுப்புவீங்களாப்பா, எனக்கு காட்டுவீங்களாப்பா, ஏதோ ஒரு செய்தியாப்பா? நல்ல அரசு எடுத்து போங்க. பரந்தூர் விமான நிலையத்தை வந்து மத்திய அரசு அனுமதி கொடுத்துருச்சு, அது பற்றி அந்த மக்கள்கிட்ட கருத்து கேட்டு சாட்டில் எடுத்து போடு. மத்திய அரசு தமிழ்நாட்டை புறக்கணிக்குதுன்னு சொல்றாங்க. அந்த பட்ஜெட் குறித்து நம்மளுடைய பார்வையை சொல்லுங்க. ராமராஜ்யம் சொல்லி ரகுபதி அமைச்சர் சொல்லியிருக்காரு. ராமராஜ்யம்னா என்ன? இதான் நல்ல ராமராஜ்யம் ஐயா? பொதுவாக இறைவனுடைய ஆட்சி, தெய்வத்துடைய ஆட்சி அப்படின்னா என்ன? மக்கள் வந்து எந்த கவலையும் இல்லாமல், எந்த பிரச்சனையும் இல்லாமல், பாலியல் தொல்லை இல்லாமல், எந்த போதை மருந்துகளுக்கும் ஆட்படாமல், எந்த குற்ற பின்னணியும் இல்லாமல், யாரையும் ஏய்க்காமல், யாரையும் வந்து விமர்சனம் செய்யாமல், அன்போடு சாதி மத பேதமின்றி நடைபெறுவதான இறைவனுடைய ஆட்சியாக இருக்க முடியும். அதுதான ராமராஜ்யமாக இருக்க முடியும். அப்படி தமிழ்நாட்டில் நடைபெறுதா? அப்படி ராமராஜ்யம் அப்படின்னா, ராமர் மாடல் அப்படின்னா, இறைவனுடைய ஆட்சி அப்படின்னா, கஞ்சா குடிச்சு பல பேர் பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபடுறானே,
கஞ்சா குடிச்சிட்டு குற்ற பின்னணியில் ஈடுபடுறாங்க. தமிழ்நாடு முழுக்க போதைப் பொருளுடைய ஹப்பா மாறி இருக்கிறத. தமிழ்நாட்டு மக்களில் பல பேர் அங்கங்கே போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்க. இங்கே அங்கங்கே ஒரே மாதத்தில் 133 கொலைகள் நடைபெற்று இருக்க. இதுதான் ராமராஜ்யமா? இதுதான் இறைவனுடைய ஆட்சியா? இதுதான் ராமர் மாடலா? அப்படிங்கிற கேள்வியை நீ கேளுப்பா. அதை விட்டுட்டு எவனோ ஒருத்தன் வேலை வெட்டி இல்லாமல் உட்காந்து வெட்டித்தனமாக பேசுறதுக்கெல்லாம் நாம் பதில் சொல்லக்கூடாது. நம்ம நேரத்தையும் விரயம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அண்ணன் சீமான் சொல்றாரு. இதுதான் அண்ணன் சீமான். அவர்கிட்ட இருக்கிற அந்த முதிர்ச்சியோ, அந்த பக்குவமோ, அந்த பொறுமையோ, அந்த லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறா, இக்னோர் லெஃப்ட் ஹேண்ட் அப்படிம்பாரு. அதுதான் அவர். அது இங்கே யார்ட்டையும் கிடையாது. நாம் தமிழ் கட்சியிலேருந்து வெளியே வந்து ஒரு 5-6 பேர் சேர்ந்து ஒரு பழைய ஆட்கள்லாம் கூட்டுக்கிட்டு ஒரு கட்சி தொடங்க போகிறதா ஒரு பேச்சு வந்துச்சு. தொடங்கலாம், தாராளமாக யார் வேணாலும் தொடங்கலாம். இப்போ அவங்களும் சேர்ந்துக்கிட்டு சாட்டையை வந்து இதான் வாய்ப்பு, இந்த 2-3 ஆடியோ வந்திருக்கு, போட்டு தள்ளிடுவோம், காலி பண்ணிடுவோம், காளியம்மலை காலி பண்ணிடுவோம், சிவசங்கரை காலி பண்ணிடுவோம், இடுமோனங்கரத்தையை காலி பண்ணிடுவோம். எந்த விதமான பின்னணியும் இல்லாமல் வந்து, எந்த விதமான அரசியல் அனுபவமும் இல்லாமல் வந்து, இப்படி ஒட்டுமொத்தமான திமுகவுடைய ஐடி விங்கும் திமுகவில் இருக்கக்கூடிய கூலிப்படைகள், அதாவது பெய்டு கூலிப்படைன்னு சொல்லுவாங்க இல்லையா, கூலிப்படைன்னு சொல்கிற இணைய கூலிப்படை, இந்த கூலிப்படையுடைய அவதூறுகளுக்கு, விமர்சனங்களுக்கு, போலியான பொய்யான கருத்துக்களுக்கு எதற்கும் பயப்படாமல் அஞ்சாமல் ஒரு கூட்டம் நிற்கிது அப்படின்னா, இப்படி ஒரு அடையாளத்தை சீமான் கொடுத்துருக்காருன்னா இதுக்கு எவ்வளவு நன்றி விசுவாசமாக இருக்கணும், இதுக்கு எவ்வளவு தூரம் உண்மையாக நிற்கணும் அப்படின்னு தான் இப்போ தோணுதே ஒழிய, இதை விட்டுட்டு நம்ம போயிடுவோம், இதை நம்ம வந்து வெளியேறிடுவோம் அப்படிலாம் ஒருபோதும் நாம் தமிழ் கட்சி சார்ந்தவர்களோ அண்ணன் சீமான் உருவாக்கியவர்களோ யாரும் நினைக்க போகிறது கிடையாது. அதனால் இந்த ஆடியோனாலேயோ, இந்த ஃபோட்டோக்கனாலேயோ, இந்த எடிட் செய்யப்பட்ட ஏஐ தொழில்நுட்பத்தினாலேயோ ஒன்றுமே பண்ண முடியாது. உங்களுக்கு வியூஸ் வரும், உங்களுக்கு ஒப்பாரி வைப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நல்லா ஒப்பாரி வைங்க. காலத்தை போல ஆகச்சிறந்த வழிகாட்டியும் கிடையாது, காலத்தை போல ஆகச்சிறந்த மருந்தும் கிடையாது. காலம் எல்லாத்தையும் தீர்மானிக்கும். யார் பொய்யானவன், யார் உண்மையானவன், யார் உள்ளுக்குள்ள ஒன்றை வச்சுட்டு வெளியே பேசுகிறா, அவனவன் மனசாட்சிக்கு தெரியும்ல எது உண்மை எது பொய்ன்னு. உண்மை வந்து நொண்டும், பொய் வந்து வேகமாக ஓடும். ஆனால் வேகமாக ஓடுற பொய் ஒரு நாள் கீழே விழுந்து சாகும். உண்மை தான் வெல்லும். உண்மை நொண்டி போனால் கூட உண்மை ஒரு நாள் நிச்சயம் வெல்லும். இந்த பொய் பரப்புரைகள், இந்த அவதூறுகளால் 14 ஆண்டு காலமாக சீமான் ரத்தமும் வேர்வையும் சிந்தி கட்டப்பட்ட அந்த கட்டமைப்பை யாராலும் வீழ்த்த முடியாது. அது எதிரிகளுக்கும் தெரியும், விமர்சனம் செய்கிறவனுக்கும் தெரியும், அவதூறு பரப்புறவனுக்கும் தெரியும். ஆனால் இந்த அவதூறையெல்லாம் பரப்பி வீழ்த்திடலாம்னு ஒரு குருட்டு நம்பிக்கையில் அவன் சுற்றிக்கிட்டு இருக்கான். அது ஒரு நாளும் நடக்க போகிறது இல்லை, வாய்ப்பு இல்லை ராஜா. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி